இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலன்களாலும், ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும், இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்து கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 780வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழிலி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். எழிலி என்ற ஒரு வார்த்தைக்கு கார்மேகம் என்ற பொருள். இந்த மழை பொழியும் கார்கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இத்தகைய சூழலில் நாம் இந்த எழிலி என்ற ஒரு இனிமையான தொகுப்போடு பயணித்து வருகின்றோம். இந்த எழிலி தொகுப்பில் இன்று குரல்படி முறைப்படி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் சுந்தர ராசசேகரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கியுள்ளார். ஒவ்வொரு செயலிலும் சிறிய மாற்றங்களை நாம் விதைக்கும் பொழுது அது நமக்கும் மற்றவருக்கும் பயனுள்ள ஒன்றாக பரிமாற்றம் பெறுகின்றது. நமது பார்வை எப்பொழுதுமே இயல்பான வாழ்வியலை நோக்கிய ஒரு யதார்த்தமான பார்வையாகவே என்றென்றும் இருக்கின்றது. அதை சற்று மாற்றி அமைக்கும் பொழுது அது மிகவும் அர்த்தம் நிறைந்த ஒன்றாகவும் ஆழப்பட்டு போகக்கூடிய ஒன்றாகவும் பரிமாற்றம் பெறுகின்றது. அவ்வகையில் ஒரு குறளை நாம் எவ்வாறு இயல்பாக படிக்கின்றோம், பார்க்கின்றோம் என்பதை கடந்து அதை எவ்வாறு நமது வாழ்வியலில் இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள இயலும், அர்த்தப்படுத்திக் கொள்ள இயலும் என்பதை மையமாக கொண்டு நமது தளத்தில் அற்புதமான தொடர் நிகழ்வினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கி வரும் அன்பு சகோதரர் சுந்தர ராசசேகரன் அவர்களை சொலரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருகு 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் நட்பு என்ற அதிகாரத்தோடு அன்பு சகோதரர் அவர்களின் இனிமையான உரையில் இணைந்திடுவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை திருக்குறளின் மேன்மை உணர்ந்தவர்களாக, நட்பினை போற்றுபவர்களாக நமது வாழ்வினை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் பக்கங்களை இன்னும் வளமைப்படுத்தி அர்த்தப்படுத்துவோம். நன்றி. அவையோருக்கு அன்பு வணக்கங்கள்.
பிரிட்டோ ஐயா, நான் பேசுறது நல்லா கேக்குதா? இன்னும் சத்தமா பேசலாமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சரியா பேசுனா இருக்குதா? சரியா இருக்குங்க தம்பி. சரிங்க. நன்றி. இறைவனுக்கும் நம்ம இது போல பேசுறதுக்கான தைரியம், நம்பிக்கை, அதை கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி. குறிப்பா உன்னால பேச முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி என்ன முதல்ல மேடையில ஏற்றி விட்டேன்னு சொல்றதை விட நீச்சல் அடிச்சுவான்னு தள்ளி விட்ட என்னுடைய தமிழ் ஆசிரியர் திருமதி கமலாம்பாள் அம்மையார் அவர்களை நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். திருவள்ளுவர் கேக்குது ரைட். சொல்லுங்க. திருவள்ளுவர் அதிகாரங்கள் ஏன் கொடுத்தார், எப்படி கொடுத்தார், எதற்காக இந்த வரிசையில் கொடுத்தார் அப்படிங்கிற அளவுல சிந்திக்கும் போது நம்ம தொடர்ந்து படித்த பொருளை தாண்டி ஏதோ ஒண்ணு புரியறத நான் உணர்றேன். அதோட சேர்த்து ஒரு அதிகாரத்துல குறட்பாக்கள் என்ன வரிசையில கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஏன் இந்த வரிசையில கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா இத சொன்னாங்க, இந்த நோக்கத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க, ஓஹோ அப்படியோ அப்படிங்கிற மாதிரி புரியறத நான் கவனிக்கிறேன். சில சந்தர்ப்பங்கள்ல அந்த சொல் வரிசை 7 சீர் இருக்கு இல்லையா, அதை படிக்கும் பொழுதும் ஏன் இந்த சொல்லு முதல்ல போட்டிருக்கலாமே, தமிழ்ல நீங்க சொல்ல கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி போட்டீங்கனாலும் பொருள் பெரும்பாலும் மாறாது. ஆனா அதை நீங்க படிக்கும் பொழுதோ அல்லது பேசும் பொழுதோ எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்கிறத பொறுத்து பொருள் கொஞ்சம் மாறும். உதாரணத்திற்கு சரி, எல்லாரையும் நான் என்னையும் உதாரணமா வச்சுக்கிறேன். ராஜசேகரன் திருக்குறளை பேசினான், திருக்குறளை பற்றி பேசினான்னு விட்டுருங்க. நம்ம 3 மட்டும் ராஜசேகரன் திருக்குறள் பேசினான்னு வச்சுக்கோங்க. இப்ப ராஜசேகரன் திருக்குறள் பேசினான் அப்படின்னா ராஜசேகரன் தான் பேசினான், வேற யாரும் பேசல. ராஜசேகரன் திருக்குறளை பேசினான், தெரியுமோ? திருக்குறளை தான் பேசினான், வேற எதை பத்தியும் பேசல. ராஜசேகரன் திருக்குறளை பேசினான் அப்படின்னா என்ன, அவன் பேசத்தான் செஞ்சான், எழுதல, வேற எதுவும் பண்ணல, கற்பிக்கல. அந்த மாதிரி அதை பத்தி பேசணும், ரைட்டா? அதை போல இப்ப பொருள்ல மாற்றம் இல்ல, ஆனா அதுல அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது நமக்கு உள்வாங்கிற தன்மை என்ன, பேசிய செயல் மட்டும்தான் நடந்தது, அதை செய்தவர் இவர் மட்டும்தான், அவர் எதை பத்தி பேசினார், இதை பத்தி மட்டும்தான் பேசினார், வேற எதை பத்தியும் பேசினார் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இந்த கணிப்பொறி அறிவியல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது ரிலேட்டடா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதுல நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். தரவு தமிழ் படுத்தினீங்கன்னா அது ஒரு ரா டேட்டா. இன்னும் சொல்ல போனா அதுல இருந்து எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான். இது ரொம்ப இயல்பா நம்மளுடைய மூளையும் மனமும் செஞ்சு கொண்டே இருக்குது, டெய்லியும் தினமும் செய்யுது. இப்போ ராஜசேகரன் திருக்குறள் பேசினான், 3ம் தனித்தனியா பாத்தீங்கன்னா ஒரு சொல்லு, அதை நீங்க ரா டேட்டான்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறோம் பாருங்க. அப்போ ராஜசேகரன் திருக்குறள் பேசினான், இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இதுதான் நடந்தது. அதுல இதுக்கு மட்டும் அழுத்தம் கொடுத்து பேசுனீங்கன்னா அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா என்னது, மெட்டடேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கில இந்த டெக்னாலஜி படி சொல்ல போனீங்கன்னா. ஆனா அதுவும் நமக்கு ரொம்ப தேவை. அப்போ ஒரு சொல், ஒரு 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 செய்தியை முழுசா உள்வாங்கும் போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இவ்வளவு இருக்குது. நம்ம இயல்பாவே பண்ணுவோம். யாரோ ஒருத்தரை நீங்க பாக்குறீங்க, இப்ப ஊர்ல கிராமங்கள்ல எல்லாம் புதுசா ஒரு ஆள் உள்ள வந்துட்டா அது எப்படியும் தெரிஞ்சு போகும்.
ஒரு தொலைபேசி கிடையாது, அலைபேசி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா நீங்க அத்தனை பேரை தாண்டி நீங்க போய் ஒரு ஒரு திருடலான்னு ஒருத்தன் வரானே வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமம். எங்க வந்திருக்கா, யாருக்கு வீட்டுக்கு வந்திருக்கா, என்ன வந்திருக்கான்னு விசாரிக்கும் போதே மாட்டிக்குவான். அதனாலதான் பெரும்பாலும் இரவுல திருடர்கள் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டவுன் பத்தி பேச வேண்டாம். அங்க எப்ப தூங்குறாங்க, எப்ப முழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஓடிட்டு இருக்கு. அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். இப்போ ராஜசேகரன் அப்படின்னா என்ன பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்குறோம் இல்லையா? அத போல. சரி, இப்ப நான் உங்களை திருக்குறள் பத்தி தான் பேசுவீங்கன்னு நாங்க நம்பி வந்தோம். நீ ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி நீங்க நினைக்கணும்ல, அதுக்கு தானே இவ்வளவு பேசுறோம். இப்ப திருக்குறள் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா திருக்குறளை படிச்சிடுறது. அடுத்தது அதுல செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உரையாசிரியர்கள் துணை கொண்டு உரையும் படிச்சிடுறது. ஆனா நம்ம செய்ய மறந்த விஷயம் என்ன அப்படின்னா அதுல என்ன சூழல் இது சொல்லப்பட்டிருக்குது, எதனால சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது. அதாவது ராஜசேகரன் திருக்குறள் பேசினான் அப்படிங்கிறது குறள் மாதிரி அது பண்ணியாச்சு. அதுல அவன் பேசினான்பா அப்படின்னு ஒரு பொருளோட போயாச்சு. இதை தாண்டி சில இடங்கள்ல ராஜசேகரனுக்கு அழுத்தம் கொடுத்தா என்ன நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது போல சில செய்திகளை உள்வாங்கிறது நம்ம கொஞ்சம் விட்டுட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணி இருந்தது. இப்படிப்பட்ட நுட்பங்கள் எனக்கு கொஞ்சமா புரியறதுக்கான ஆரம்ப விதை. ஆஹ் என்னதான் நம்ம இன்னைக்கு பேசினாலும் எதிர்காலத்துல நான் எதுவோ பேசினாலும் வேத கமலாம்பாள் டீச்சர் போட்டது அதை போல அதை பத்தி சின்னதா சொல்லலாம் அப்படின்னு முன்னமே நான் ஒரு சந்தர்ப்பங்கள்ல பேசும்போது இதை நான் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்போ இந்த நட்பு அதிகாரத்தை சிந்திச்சு அது கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு சொல்லி. இந்த நட்பு அதிகாரம் எத்தனாவது அதிகாரமா இருக்குது? 79. அப்ப இதற்கு முன்னாடி 78 அதிகாரங்கள் முடிஞ்சிருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், அப்புறமா வந்து இன்பத்துப்பால். இதுல கிட்டத்தட்ட இந்த அதிகாரத்தை 133 அதிகாரங்கள்ல கிட்டத்தட்ட முக்கால்வாசி நெருக்கத்துல இந்த அதிகாரம் இருக்குது. அப்ப நட்பு அப்படிங்கிறது என்ன? நீங்க வந்து பல பேரோட தொடர்பு கொண்டு பேசுவீங்க, தொடர்புல இருப்பீங்க. அதுல ஒருவர் இருவரை நீங்க நட்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுதான். உங்க வாழ்நாள்ல சந்திக்கிற அத்தனை பேரும் நண்பர்களா? இல்ல. ஆனா மொத்த வாழ்நாள்ல உண்மையிலேயே உண்மையா முழு தகுதியா ஒரே ஒரு நண்பன் உங்களுக்கு இருந்துட்டா கூட நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம பெரும்பாலும் தவறு செய்யறது மனிதர்களை புரிந்து கொள்வதிலும் யார நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதுல என்ன நம்ம சறுக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப கடினமான ஒரு செயல் வந்து ஒருவரை புரிந்து கொள்ளுதலும் சரியான நபரை சரியான இடத்துல வைக்கிறதும் தான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன் கண் விடல் அப்படிங்கிறது வள்ளுவர் வந்து ஒரு செயலை சரியா செய்யறதுக்கான இலக்கணமா நமக்கு சொல்லியிருப்பார். இப்ப நட்பு அப்படிங்கிறது ஒரு செயல். நண்பனை யாருன்னு தேர்ந்தெடுப்பது ஒரு செயல் அப்படின்னா அதுலயும் நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அதற்கு நமக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னா அப்படியே இந்த முன்னாடி இருக்கிற அதிகாரங்களை தோராயமா நம்ம மீள்பார்வை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இந்த அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இதை நம்ம பண்ண வேணும். இறைமைக்கு நன்றி சொல்லி உயிரோடு இருக்கிறதுக்கு அடிப்படை தண்ணி மழையிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி வானத்தினுடைய சிறப்பை மழையினுடைய இன்றியமையாமையை நன்றியோட நினைச்சு நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மாவால இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா இங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவால வந்தாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவால வந்தாங்க இல்லையா? பரம்பரைன்னு நம்ம சொல்லுவோம் 7 தலைமுறைகளுக்கு. அப்போ அவங்க எல்லாம்
ஏதோ ஒரு தியாகத்தை, செயற்கரிய செயலை செஞ்சு நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கான வேலை பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு இடம், உணவு, இப்படி நிறைய விஷயங்களை சம்பாரிச்சு அதற்கான சூழ்நிலையை பண்ணி அவர்கள் செய்து தந்த ஒரு செயலின் விளைவாக உங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் கிடைச்சு அதனால அவர்கள் உயிரோடு இங்க நிலைச்சு அதனால நீங்க வந்தீங்க அப்படிங்கறதனுடைய நீத்தாரனுடைய பெருமையை நீங்க உள்வாங்கி ஒரு மாதிரி வளர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுக்கிற தகுதி இருந்தா அதை நீங்களே தேர்ந்தெடுத்து, இல்லைன்னா அப்பா அம்மா பார்த்து உங்களுக்காக ஒருத்தவங்களை பிடிச்சு போட்டு அவங்க கூட இருந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு எப்படி வாழ்க்கையை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நல்ல புரிதல் வந்து அவங்களோட நட்பு கொண்டு வாழ முடியுமான்னு நீங்க பயிற்சி பண்ணி அப்படி வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்களுடைய நலத்தை எப்படி பேணுவது அப்படின்னு நீங்க பார்த்து ஒரு புரிதலோட வாழ்ந்தீங்க அப்படின்னா இயற்கையின் இயல்பாக உங்களுக்கு மக்கட்பேறு உண்டாகி அதற்கு அப்புறமா அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கறதுக்காகவோ வேற வழி இல்லை அப்படிங்கறதுக்காகவோ இல்லை, தினமும் அவங்க கையில தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாகணுமேங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க பேசியிருந்திருக்கலாம். ஆனா அன்பு, உண்மையிலேயே அன்பு சில பேருக்கு மலர்வதே வந்து குழந்தைகளுக்கு பிறகு. குழந்தைகள் மேல இயல்பா அன்பு மலரும். அந்த குழந்தைகளை பேணி அவர்கள் வளர்ப்பதை பார்க்கும்போதுதான் நிறைய பேருக்கு நம்ம இணைக்கு துணையர் அல்லது இணையருக்கு மேலேயே நல்ல ஒரு அன்பு, ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். குழந்தையோடு சேர்ந்து அந்த அந்யோன்யமும் வளருவதை நிறைய பேர் அனுபவத்துல பார்ப்பாங்க. அதற்கு அப்புறமா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, தனியா ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, கொஞ்சம் அன்போட இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அடுத்ததா உங்களுக்கு இயல்பாகவே என்ன நடக்கும், வீட்டுக்கு வர்றவங்கள வரவேற்று அதித்தின்னு சொல்லுவாங்க, விருந்தினர்களை பேணுதல். அப்ப விருந்தோம்பல் பத்தி தெரிஞ்சு அதுல சில பேர் வருவாங்க, என்னப்பா ஒரு வாட்டி வந்தேன் ஏதோ பண்ணோம் அதுக்கப்புறம் வரவே இல்லையே அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கும். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்துன்னு ஐயா சொன்ன மாதிரி எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிருப்போம். ஓஹோ ஐயா, நான் ஏதோ அன்னைக்கு ஏதோ ஒரு யோசனை அப்படி பண்ணிட்டேன், அதெல்லாம் நீங்க பாக்கலாமா, நீங்க அவசியம் அடுத்த வாட்டி வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவங்கள போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விருந்தோம்பலை நல்லா கத்துக்கிட்டு அவங்கள வர போக அவங்கள வச்சு அப்ப நீங்க பண்றது என்னது, இனிமையா 2 சொல் சொல்றது, இனியவை கூறல் பத்தி கத்துக்கிட்டு இப்படி நீங்க கொஞ்சம் இனிமையா பேசுறீங்க, 4 பேரை வரவேற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நல்ல உதவிகள் உங்களுக்கு சில மனிதர்கள்ட்ட கிடைக்கும். செய் நன்றி அப்படிங்கறத பத்தி புரிஞ்சு இப்போ ஒருத்தவங்க நல்லது பண்ணிட்டாங்கிறதுனால கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டே பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு நன்மை செய்தார்கள், நன்றியோட நீங்க இருக்கீங்க. ஆனா அவர்கள் உலகத்துல அகச்சிறந்த அயோக்கியனா இருக்காங்க. அப்ப அது என்ன பண்றது, அவங்க கூடவே நிக்க முடியுமா? முடியாது. அப்போ சரி தவறுக்கு நடுவுல நிக்கணும், தராசு மாதிரி நிக்கணும். நடுவு நிலைமை இருந்து நம்ம கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பெற்றாச்சு, இவ்வளவு பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா வந்து என்ன மாதிரி ஒரு ஆள் உண்டான்னு நீங்க கொழுப்பாயிட்டீங்கன்னாலும் தப்பாயிடும். அப்ப அடக்கம்னா என்ன அப்படிங்கறத கத்து எல்லாம் இருந்தா அடக்கமா இருந்துக்கலாம், அது நடிப்பா கூட இருக்கலாம் நீங்க பழகும் போது உண்மையிலேயே வர்றதுக்கு முன்னாடி. அப்போ உங்கள்ட்ட நிறைய பேர் நாடி வருவாங்க, ஆகா இவர் எவ்வளவு அடக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரியா நேர்மையா நன்மையா இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதுல இருந்து அப்படி நீங்க வர்றீங்க. பிறனின் விழையாமை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நல்லவே நினைச்சோமே, நம்ம நினைக்கல அப்படிலாம் வரும்போது அப்போ உங்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய பொறையுடைமை தாண்டி அப்படி அழுக்காராமை, வெகாமை, புறங்கூறாமை, இப்படி தீவினை எச்சம், ஈகை, அதனால வர்ற புகழ், அதற்கப்புறம் உங்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய அருளுடைமை, தவம், கூடா ஒழுக்கம், இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையா அப்படியே நம்ம வாழ்க்கையில கொண்டே வரோம். எதை மாதிரி அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கணிதம் படிக்கணும் அப்படின்னாக்க 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ங்க இதுதான் எண் அப்படிங்கறத நீங்க முதல்ல நீங்க வந்து உள்வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க பொருள் கேட்டீங்களாவோ காரணம் கேட்டீங்கனாலும் ஒன்னும் விடை கிடையாது.
அவைகளை அப்படியே ஏத்துக்கணும். இதெல்லாம் டெஃபினிஷன்னு சொல்லுவோம். இல்லன்னா அடிப்படை பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மொழி தமிழ் கத்துக்கணும். ஆனா ஆவணல இருந்து அக்கண்ணா வரைக்கும் கத்துக்க வேண்டியிருக்குது. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆகக்கூடி 247. இதுல பழக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இது. இதெல்லாம் வந்து பழக்கத்துல இல்லாத எழுத்துக்கள். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க. இது ஏன் எது அப்படிங்கறத பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லும் போது, எனக்கு இக்குன்னா என்னன்னு சொல்லு, ஆனா என்னன்னு சொல்லு, அது அப்படின்னு நீங்க பண்ண முடியாது. அதை எடுத்துட்டீங்கன்னா தான் அதுல இருந்து சொல் எழுதி சொல்லுக்கு பொருள் புரிஞ்சு அப்படியே நீங்க மொழியை வளர்த்துக்க முடியும். அதே போல நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு, இந்த அடிப்படையான விஷயங்களை 39 அதிகாரங்கள் வரைக்கும் மிக அடிப்படையான விஷயம். அதை அப்படியே உள்வாங்கி பயன்படுத்திக்க தேவை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டீங்கன்னா, அதற்கு அப்புறம் தான் நூலோர் தொகுத்து வைத்திருக்கக்கூடிய நூலை கற்று, இதெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி. அதற்கப்புறமா மிட் ஸ்கூல் வர்றீங்க இல்லையா? அதே போல அப்போ நீங்க வந்து மிட் ஸ்கூல் இது தாண்டி வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உயர்கல்வி மாதிரி நீங்க வந்து கல்வி எடுத்துக்க வேண்டிய போது, கல்வியிலிருந்து தான் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களுடைய மனதினுடைய விசாலத்திற்கான அதிகாரங்களை நான் பார்க்கிறேன். அதுல அப்படியே உள்வாங்கி வந்து கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவு இப்படி எல்லாம் நீங்க தாண்டி வந்து இவ்வளவு தகுதிகளை வளர்த்து கொண்டதுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ண வேண்டிய, ஒரு மனிதனை யாரோ ஒருத்தனை என் வாழ்க்கைக்கு இவன் நண்பன் அப்படின்னு நீங்க வந்து வரியக்கூடிய தகுதி வருதுன்னு வள்ளுவர் நினைக்கிறாரு. கொஞ்சம் முன்னாடியே கூட வச்சிருக்கலாம். ஏன்னா எந்த மனிதர்களையும் சந்திக்காம இவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியுமா வாழ்க்கையில அப்படின்னா ரொம்ப சிரமம். அது எப்படி சரியா இருக்கும்? அது கண்டிப்பா சரியெல்லாம் கிடையாதுன்னு நான் யோசிச்சிருக்கேன். எப்போ பள்ளி பருவத்துல. இப்போ நான் அதை வந்து சரியோன்னு எனக்கு தோணுது. இன்னும் கூட நமக்கு அறிவு பத்தல. ஆனா இப்ப கூட சரியோ அப்படின்னு தோணுது. என்னன்னா, இவ்வளவு தூரம் நம்ம வந்து இப்ப படைத்திருக்கு முன்னாடி அதிகாரம். அப்ப அதற்கு முன்னாடி பொருள் செய்வகை, அரண், நம்ம ஒரு மன்னன் அப்படிங்கிற அளவுல இருந்தாலுமே கூட அப்படி உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் உருவாக்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை, மனிதர்கள், தொழில், அதற்கான இடம், உங்களுடைய குடும்பம் இருக்கும், குழந்தைகள் வளர்ந்து இருப்பாங்க, அவர்கள் மூலியமா நட்பு இப்படி எல்லாம் வந்திருப்பீங்க. நட்பாக இருத்தல் அப்படிங்கிறது வேற, ஒருத்தரை நண்பராக வரிந்து கொள்வதுங்கிறது வேற. இப்ப அத்தை பையன் 1000 பேர் இருக்கலாம் ஒரு பெண்ணுங்கிற அளவுல. ஆனா அதுல வந்து ஒருவரை தன்னுடைய கணவராக வரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதே மாதிரி இந்த அதிகாரத்தின் முன் அதிகாரங்கள் வரை நம்ம வாழ்க்கை படிநிலையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நட்பாக எத்தனையோ பேர் வந்து போயிருக்கலாம். அதுல ஒருவரை நண்பன்னு வரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாம கூட போயிருக்கலாம், தேவை இல்லாம கூட போயிருக்கலாம். அப்ப எந்த அளவு நீங்க யோசிக்கணும் அப்படிங்கறதுல அவர் சொல்றாரு. இதுல கூட நட்பை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்களை சொன்ன தாத்தா வள்ளுவர், நட்பை சொல்லி அதற்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நட்பு ஆராய்தல் அப்படிங்கறத சொல்லி, நட்புனா என்ன, நண்பன்லாம் எப்படி இருப்பாங்கங்கறத மட்டும் தான் சொல்றாரு. அப்ப கூட நீ நண்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் அங்க பெருசா சொல்லல. ஆனா நட்புனா எப்படி இருக்கும், உன்னை சுத்தி இருக்கிற நட்புலாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு கோடிட்டு காமிச்சு, அந்த நட்பை எப்படி நீங்க ஆராயணும் அப்படின்னு அடுத்த அதிகாரத்துல சொல்லி, பழைமை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை சொல்லி, இப்ப நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை 3யும் ஒண்ணுக்கா கூட்டி வகுத்து உங்களுடைய இதுவரைக்கும் நீங்க பெற்ற அறிவை வச்சு நீங்க எதை நீங்க கண்டுபிடிக்கணும் முதல்ல அப்படின்னா, எவன் இருக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறத விட்டுரு, எவன் இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையில. அப்ப தீ நட்பை கண்டுபிடி. அப்ப சில பேர் வந்து தீ நட்பு கிடையாது, அவனுக்கு அவ்வளோ தீ நட்புலாம் கிடையாதுன்னு கொஞ்சம் பேரு வச்சிருவீங்க. 10 பேர் நட்பு ஒரு உதாரணத்தை வச்சுட்டீங்கன்னா, ஒரு 3 பேரை தீ நட்புல பண்ணிட்டீங்க அப்படின்னா, தூக்கிட்டீங்க அப்படின்னா 7 பேர் மிச்சம். அதுல கூடா நட்பு யாரு அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற 7மே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடப்பாவிங்களா, அப்ப நம்ம இன்னொருத்தனை தேடணுமோ, சரி தேடுவோம் அப்படின்னு தேடலாம். இல்ல அதுல யாராவது ஒருத்தன் மிஞ்சி பிழைக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள நண்பரா வரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா
நட்பு அப்படிங்கிறது நம்ம முழுசா நம்புற ஒரு விஷயம் ஒருத்தரை. சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுடைய மனைவியை கூட நீங்க நம்பாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள அவங்கள்ட்ட சொல்ல முடியாம போகலாம். தாய் தந்தையர்ட்ட சில விஷயங்கள் சொல்ல முடியாம போகலாம். இல்லன்னா சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அது சில நடைமுறை வசதிக்காக இருக்கலாம். நட்பாக பழகுற எல்லாத்தையும் நம்ம சொல்லிருவோமா அப்படின்னா இல்ல. அப்ப அவங்க நண்பரே இல்லையே. சரியா? அவங்க ஏதோ ஒரு அவங்களால ஒரு பயன் இருக்கு. அதற்காக நம்ம கூட இருக்கிறோம். இல்ல நம்மளால அவங்களுக்கு ஏதோ ஒரு பயன் இருக்கு. நம்மள கூட வைத்திருக்கிறாங்கங்கிறத வச்சுக்கலாம். ஆனா நண்பன் அப்படின்னு நீங்க ஒருத்தர எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட என்ன வேணா பேசலாம். எப்ப வேணா பேசலாம். இன்னைக்கு அடிச்சு சண்டை. போடா இனிமே உன் கையால ஒரு சொட்டு தண்ணி நான் குடிச்சேனா பாருன்ட்டு சண்டை. தூங்கியாச்சு. காலைல எந்திரிச்சோனே, அவன்ட்ட சண்டை போட்டுறக் கூடாது. உங்களுக்கு தோணணும். அவன் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம இப்படி மூஞ்சி திருப்பிட்டு வந்திருக்க கூடாது. எங்க? அவரு. ஒரு ஃபோன் பண்றீங்க. ஏன்டா இப்படி பண்ண பாரு எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அதனால கத்திட்டேன் பாரு உன்ட்ட. நீ தான் கிறுக்கன் லூசுன்னு எனக்கு எப்பவே தெரியுமே. நான் தான் சரி இது தொலைஞ்சு போறேன்னு விட்டுட்டு போயிருக்கணும். நானும் உன்கிட்ட சண்டைக்கு நின்னேன் பாத்தியா? சரி விடு. சாயந்தரம் நம்ம எப்பயும் போல வேலைய முடிச்சுட்டு வந்துரு. அந்த டீ கடையில நம்ம பார்ப்போம். ரைட்டா? நீ எனக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்ட. அதனால நாளைக்கு டீ உன் செலவு தான். இல்லாட்டினா கூட நம்ம தான் செலவு பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க அப்படி சொல்லணும். உரிமையா. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு, அப்படி தோள்ல கைய போட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன உதாரணம் ஒரு நட்புங்கன்னா என்ன? எப்படின்னா உங்களாவே ஏத்துக்கிறது. ஒருத்தவங்கள முழுசா ஏத்துக்கிறதுனா என்ன அப்படின்னா, அவங்களோட குறைகளோடவே ஏற்றுக்கொள்ளுதல். இப்படிலாம் இருந்தாதான்ப்பா எனக்கு பிடிக்கும். நீ அப்படி இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது. அப்படி இல்ல நான் உன்கிட்ட பேச மாட்டேன். அது நட்போ நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா, குறை இல்லாத மனுஷனே கிடையாது. குறை இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனுஷனே கிடையாது. ஏதோ நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லோருக்கும் நல்லவராய் இருப்பவர்கள் தன்னை இழப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனா எல்லோருக்கும் நல்லவங்களா இருக்கவே முடியாது. எல்லோரையும் நம்ம ஒண்ணு பண்ணலாம். எல்லோரையும் உள்ளபடி ஏத்துக்க முடியும். ஏத்துக்கணும்னா அதுக்கு பெரிய மனசு வேணும். அப்படி இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பரவாயில்ல நட்புன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனா அப்ப கூட அவங்க உண்மையிலேயே அப்படி ஏத்துக்கிறாங்களா? இல்ல ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறாங்களா? அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியது. இதெல்லாம் தேவை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அதிகாரங்கள் இவ்வளவு அறிவை உங்களுக்கு கொடுத்து, அதற்கப்புறம் நட்பு. இதுக்கப்புறமும் நம்ம இந்த நட்பை பத்தி சொல்லாம விட்டோம்னா சரியா வராது. அப்படின்னு சொல்லி தான் அவர் நட்புங்கிற அதிகாரத்த சொல்லி, அதற்கப்புறமா நமக்கு நெறைய வேற எப்படி அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள சொல்லி, நட்ப சொல்லி, நட்புக்கு அப்புறமா அவர் சொல்ற அதிகாரங்கள நீங்க உள்வாங்குனீங்கன்னாக்க, அவர் என்ன சொல்லுவார்? நண்பரோட சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய செயல பத்திலாம் சொல்லுவார். நீங்க சேர்ந்து கூட இத பண்ணிடாதீங்கப்பா அப்படிங்கிற மாரி சொல்லுவார். சில விஷயங்கள நண்பரோட சேர்ந்து நீங்க சிந்திக்க வேண்டிய அதிகாரங்களா இருக்கும். ஆமால்ல அப்படின்னு சொல்லி. தனியா நீ சிந்திச்சது போதும். இதுக்கப்புறமா உனக்கான நண்பர சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து நீங்க பண்ணு அப்படிங்கிற மாதிரி அதிகாரங்கள் இருப்பதை நீங்க பார்க்கலாம். சரி. இப்போ இந்த நட்புங்கிற அதிகாரத்தினுடைய தேவை அது எதனால கொடுக்கப்பட்டிருக்கு? இது எல்லாத்தையும் நம்ம கூடி ஒண்ணு கூட்டி ஒரு உள்வாங்கி இருக்கிறோம். இப்ப இந்த ஒரு புரிதலோட நம்ம ஒண்ணு பண்ணிடலாம். இந்த 10 குறளையும் கடகடன்னு படிச்சிடலாம். ரைட்டா? ஏன்னா அப்புறம் நேரம் ஓடி போகும். படிக்க முடியாம கூட போயிடுமோ அப்படின்னு சொல்லி. சரி நட்பு அப்படிங்கிறதுக்கு என்ன? இந்த அதிகாரத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்குன்னு ஒரு விளக்கம் இருக்கும். அத சொல்றது அளவுக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் அறிவு வளரலன்னு தான் நான் நம்புறேன். நம்ம சிவயோகி சிவகுமார் அப்படிங்கிற அவங்களுடைய அது என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். பேரு சிவயோகி சிவகுமார்னு இருந்தாலுமே கூட கொஞ்சம் பொதுப்படையா சரியான விளக்கம் குடுத்திருக்கிறதா எனக்கு தோணுது. அதனால அத நான் பகிர்றேன். பல பேர் அத குடுத்திருக்கிறாங்க. நம்ம அத கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு உள்வாங்கியிருக்கோம். இந்த நட்பு அதிகாரம் என்னவா இருக்கும்? இப்படிதான்ப்பா இருக்கும். நட்ப பத்தி இருக்க போகுது. ஓரளவு புரிஞ்சோம். இப்ப அத தாண்டி கொஞ்சம் வேற மாரியும் கொஞ்சம் புரிதல் இருக்குது. அந்த புரிதலும் இவர் சொல்றதும் ஒத்து போகுதான்னு பார்ப்போம். செயல்களில் அரியது நட்புடன் இருப்பது. ஆச்சா? பேசணுமா? நம்ம பேசிட்டோம் இல்லையா? நீங்க இத முன்னாடியே படிச்சுட்டு அத பத்தி தான் பேசிருக்கீங்க. அப்ப அப்படியே தான் பேசிருப்பீங்க. இல்லங்க உண்மையிலேயே நான் படிக்கல. அ அப்படியே திறந்து படிக்கிறேன். நம்ம உள்வாங்குனது
சரியா இருக்கான்னு உங்களோட சேர்ந்து நானுமே என்ன பண்றேன், உண்மையாவே சோதிக்கிறேன். புதுசா ஏதாவது இருந்தா கத்துக்குவோம். நம்ம யோசிச்சதே சரியா இருந்தா அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்குவோம். நம்ம யோசிச்சதும் இல்லாம, நம்ம புரிஞ்சதும் இல்லாம புதுசா ஏதாவது சொல்லியிருந்ததுன்னா கத்துப்போம். தப்பா இருந்ததுன்னா திருத்திக்குவோம். அவ்வளவுதான். அப்படியே என் கூட நீங்க பயணிச்சீங்கனாலே எனக்கு போதும். நான் படிச்சுட்டு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சரி. செயல்களில் அரியது நட்புடன் இருப்பது. உண்மை. அதாவது நண்பனா ஒருத்தனை வரிந்து கொள்ளுதல்ங்கிறதுக்கே நம்ம இன்னும் போல. நட்பா இருக்கிறதே எல்லாத்தையுமே நட்பா இருக்கிறது எப்ப முடியும்? அவங்கள அப்படியே நீங்க ஏத்துக்கிற மனநிலை இருந்தா மட்டும்தான் அப்படி நீங்க இருக்க முடியும். அதனாலதான் செயல்களில் அரியது நட்புடன் இருப்பது. நிறைவானவர் நட்பு வளர்மதியாக வளர்ந்து நிறைவற்றவர் நட்பு தேய்ந்து விடும் அப்படிங்கறத பத்தி இந்த அதிகாரத்துல சொல்லி இருக்குது. படிக்க இனிமையான புத்தகம் போன்றது இனிமையானவர் நட்பு. கூடி மகிழ மட்டும் இல்லாமல் குறைகளை எடுத்துக்காட்டி திருத்தவும் நட்பு அவசியம். உதவி கேட்காமலேயே தானாக முன்வந்து செயல்படும் நட்பே நட்பிற்கு இலக்கணம். தன்னை மட்டுமே உயர்வு அப்படின்னு காட்டும் நட்பு எப்பயுமே நிலைக்காது. இது எல்லாத்தையும் தான் இந்த அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு அதிகார விளக்கத்தை அவர் கொடுத்திருக்காரு. தோராயமா நம்மளும் இதை ஒட்டியே புரிஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த முதல் வாக்கியம் இந்த அதிகாரத்திற்கானதா இருக்குது. செயல்களில் அரியது நட்புடன் இருப்பது. அப்ப அதை சரியான நட்பா அதை எப்படி எடுத்துட்டு போறதுங்கிறத பத்தி இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற அளவுல நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல குறட்பாக்களை மட்டும் படிச்சிடலாம். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. நிறைநீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின்னீர பேதையார் நட்பு. நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு. அழிவின் அவை நீக்கி ஆறுயித்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொற்றின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லெனும் நட்பு. முடிச்சுட்டார். இது எல்லாமே டெபனிஷன். இது இவ்வளவுதான்ப்பா இப்படிதான்ப்பா அப்படின்னு அப்படியே போயிட்டார். பெருசா ஒண்ணு விளக்குன மாதிரி தெரியலையே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த கேள்விக்கான விடைகளை எல்லாம் இந்த அதிகாரத்திற்கு முன்பு நாம் பெற்ற அறிவை கொண்டு சிந்திச்சா கொஞ்சம் தான் கிடைக்கும். கொஞ்சம் ஆனா கிடைக்கும். அது நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை படிக்கும் போது இங்கே இவர் சொன்னதுக்கான பொருள் விளக்கம் அங்க கிடைக்கும். அத புரிஞ்சுட்டு நீங்க போகும்போது இன்னும் ஒரு பாதி தான் இப்ப கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நட்பை பத்தி ஆழமா புரியணும் அப்படின்னா அதை நீங்க தீ நட்புலையும் கூடா நட்புலையும் ஆராய வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நட்பை பத்தி இந்த 4 அதிகாரங்களையும் உள்வாங்கினாதான் உங்களுக்கு அது புரியும். சொல்லுக்கு சொல் பொருள் இருக்கக்கூடிய உரைநூல்களை எடுத்து நீங்க படிக்கணும்னு நான் ரொம்ப விரும்பி கேட்கிறேன். ஏன்னா அந்த சொல்லுக்கு சொல் பொருள் எடுத்து நீங்களாகவே சிந்தித்து ஒரு பொருளை உள்வாங்கி நீங்கள் உள்வாங்கின பொருள் சரியா என்பதை உரையாசிரியர்கள் துணை கொண்டு நீங்க வாங்கணும். ஒரு 4 உரையாசிரியர்கள் படிச்சுன்னா 4 பேரும் ஒன்னா இருந்திருக்கிற வாய்ப்பு கம்மி. 4 பேரும் 4 கோணங்கள்ல சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு 5வது கோணம்னு ஒண்ணு இருக்கும். அதை கூட்டி நீங்க சிந்திச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சாரத்தை நீங்க உள்வாங்க முடியும். வேற வழி கிடையாது. அப்படித்தான் நம்ம அதை செஞ்சாகணும். ஆனா உரையாசிரியர்களுடைய உரையை படிப்பதற்கு முன்னாடி சரியாகவோ தவறாகவோ உங்களுக்கான புரிதலை வச்சுக்கணும். அது எந்த அளவுக்கு சரியா இருக்குது எந்த அளவுக்கு தவறா இருக்குதுங்கிற நேர்மையா நம்ம படிக்கணும். அப்படி பண்ணோம்னா நமக்கு நடப்பதுதான் கற்றல். அந்த கற்றல் நிகழும் போதுதான் நீங்க புரிஞ்சு உள்வாங்க முடியும். அதுக்கு அப்படி பண்ணா மட்டும்தான் அதை நீங்க வாழ்க்கையில எடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னா குறள் படிச்சேன் அதுக்கு ஒரு பொருள் படிச்சேன்ட்டு போயிடும். இப்போ செயற்கரிய யாவுல நட்பின்
ஒரு நட்பா இருக்கிறது, ஒருத்தவங்கள நண்பரா ஒருத்தரை வரிந்து கொள்ளும் அளவிற்கு இருக்கிறத விட ஒரு பெரிய செயலே வாழ்க்கையில கிடையாதுப்பா. உன்னுடைய எதிரி யாருன்னு சொல்லு. உன்னுடைய திறமை என்னன்னு நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதே போல உன்னுடைய நண்பன் யாருன்னு நீ சொல்லு. நீ யாருன்னு நான் சொல்றேங்கிறதும் சொல்லுவாங்க. அப்போ நீங்க நட்புன்னு யார எடுத்துக்கொள்றீங்க அப்படிங்கிறதுதான். பள்ளி நட்பு. நட்பா பழகுனத்துல 4 பேரு. அவர்கள் நண்பராக இருக்கிறார்களா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும்னா, பள்ளி காலம் முடிஞ்ச பின்னாடி தெரியும். ஏன்னா பள்ளியில இருக்கும்போது உங்களால அவங்களுக்கு ஆகக்கூடியது ஒண்ணும் இல்ல. அவங்களால உங்களுக்கு ஆகக்கூடியது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அங்கேயும் ஒரு சின்ன ஒரு நுட்பத்தை நீங்க கவனிக்கணும். அந்த நேரம் பள்ளியில இருக்கக்கூடிய அந்த நேரம் விளையாடுறதுக்கா, ஏதோ ஒண்ணு இல்ல ஒரு சேட்டை பண்றதுக்கோ, இல்ல கூடி சிரித்து மகிழவோ ஒரு தேவை இருக்குதுல்ல. அதுக்கு யாரெல்லாம் ஒத்து வராங்களோ அவங்க எல்லாம் கூடி கூடி குணம்க்கு ஒத்த மாதிரி கூடி கூடி நண்பர்களாக இருப்பாங்க, குழுவா இருப்பாங்க. அது ஒரு தேவைக்கு சரியா இருக்குது. அது வாழ்க்கைக்கான நட்பா? அது பள்ளி நட்பு. பள்ளிக்கான ஒரு தோழர் கூடவே இருப்பாங்க. ஆனா அவர்கள் வாழ்க்கைக்கான நண்பர் அப்படிங்கிற நீங்க ஒரு இடம், அது ஒரு பெரிய இடம். தாய், தந்தை எல்லாம் தானா அமையறது. இறைவனாக நமக்கு இல்லைன்னா இயற்கையாக நமக்கு தருவது. இது மட்டும் தான் நம்ம சூஸ் பண்றது. கிட்டத்தட்ட மனைவி அல்லது கணவர் அப்படிங்கிற வாழ்க்கை துணை கூட நம்மளே சூஸ் பண்ணலாம். வாய்ப்பு இருக்குது. ஆனா அது பெரும்பாலும் அப்படியே நடக்குமா? நமக்கு அதுல நாட்டம் இல்லாம போகிற சந்தர்ப்பத்துல, இல்ல நம்ம அதை சரியான நேரத்துல செய்யாத சந்தர்ப்பத்துல, தாய் தந்தையர்கள் நமக்கு ஒருத்தவங்கள புடிச்சு குடுத்துருவாங்க. அப்போ அதுல எல்லாம் கூட நமக்கு பாதி தான் இருக்குது. ஆனா நட்பு அப்படிங்கிறது தான் முழுமையா உங்க கையில இருப்பது. அப்ப நீங்க எவ்வளவு சரியா நீங்க அதை பண்ணணும். ரொம்ப பொறுப்பானது. ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா பள்ளியில எப்படி தெரியுமா இருந்தாங்க? நாங்கெல்லாம் ஒருத்தர் பார்க்காம இருக்க மாட்டோம் அப்படின்னு இருப்பீங்க. ஒரு சூழ்நிலை மாறுது. ஒரு தேவை, தனக்கான சுயநலம், நம்ம குடும்பம், சம்பாத்தியம், பிசினஸ் ஏதோ ஒண்ணு வரும்போது, அவர்களே உங்களை விட்டு விலகி போவதற்கோ, அல்லது உங்களுக்கு எதிரா நிற்பதற்கான சூழ்நிலைகள் வரும்போது, அப்போ இவன் நண்பன் இல்லையா நமக்கு? அப்படின்னு நமக்கு தோன்ற சந்தர்ப்பங்களை நீங்க சந்திக்க நேரிடும். நிறைய பேர் அதை நீங்க தாண்டியே வந்திருப்பீங்க. அதனாலதான் அது மொத வார்த்தையா அவர் சொல்றாரு. செயற்கரிய யாவுல நட்பின்னு சொல்லிடுறாரு. நிறை நீர் நீரவர் கேண்மை பிறமதி பின்னீர பேதையார் நட்பு. அப்போ இது என்னது? நிறை நீர நீரவர் கேண்மை. ஒரு பிறை நிலவு வளருமா? அப்புறம் என்ன ஆகும்? முழுமதி. அப்புறம் தேஞ்சு போகும். இப்போ இந்த ஒரு இதை பாக்குறாரு வள்ளுவர். அப்போ ஒரு நட்பு, நீ உண்மையிலேயே அறிவானவனா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சரியான ஆளை தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அறிவு கொஞ்சம் கம்மின்னு என்ன பண்ணுவீங்க? சரியான ஆளை நீங்க தேர்ந்தெடுத்திருக்க மாட்டீங்க. அப்போ நீங்க அறிவுள்ளவங்களா இருந்தா நீங்க ஏற்படுத்துற நட்பு என்னவா இருக்கும்? நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது தேயாது. ஒரு உதாரணம் சொன்னேன்ல, மானங்கெட்ட கேள்வி கேட்டிருந்தாலும் மறுநாள் ஒண்ணு சேர்ந்துப்பீங்க. நீ செஞ்சது சரியில்லைதான், ரைட்டா? அதுக்காக உன்னை நான் தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா நீ அப்படிதான் எனக்கு தெரியும்ல. இப்ப பாரு, இந்த கோவம் சரியா போச்சு, நீ வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி தோல்ல கை போட்டு போயிடுறது. அதாவது உங்களை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுது. உங்களுடைய குறைகளோடும் நிறைகளோடும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். முடிந்தா உங்களுடைய குறைகளை சரி செய்வதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் அந்த நட்பு வழங்கணும். இல்லையா? ஆவறது மட்டும் எடுத்துக்கிட்டு ஆன வரைக்கும் ஆதாயம் பார்த்துக்கிட்டு போறது ஒரு நீர்நிலையில மீன் இருக்கும் வரைக்கும் அதை சுத்தி சுத்தி வர்ற கொக்கின் போல. அது நல்ல நட்பா அது? இல்ல. அதை பத்தி வள்ளுவர் ஒரு குறள்ல பேசியிருப்பார். நீங்க அதிகாரங்கள்ல வர அதிகாரங்கள்ல பேசணும், படிக்க வேண்டியிருக்கும். அதனால அப்படி இருந்தீங்கன்னா அந்த நட்பு வளரும். அப்படி இல்லைன்னா அந்த நட்பு தேஞ்சு போகும். அறிவு இல்லைன்னா அந்த நட்பு தேஞ்சு போகும். நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர வேதையார் நட்பு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கூட நான் 3 சீர், 1 சீர், 3 சீர்னு குறட்பாக்களை படிப்பதை நீங்க உள்வாங்க முடியும். அப்படி படிக்கும்போது பெரும்பாலும் பொருள் நமக்கு புரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படித்தான் அதை படிக்கணும். நவில் தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு. இப்ப முதல்ல அறிவு இருந்துச்சுன்னா உன் நட்பு வளரும். அறிவு இல்லைன்னா உன் நட்பு தேஞ்சு போகும் சொன்னார. அப்ப நீங்க கொஞ்சம் அறிவு இருக்குது, வளரும் மாதிரி நட்பு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை சுத்தி ஒரு 10 பேரு அறிவுடையவர்கள் இருந்து நீங்க நல்லவங்களாம் கொஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன நடக்கும்? நவில் தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு. இப்போ ஒரு நூல் இருக்குது, படிக்க படிக்க நாங்க நிறைய படியும்.
திருக்குறளே எடுத்துக்கோங்களேன். முதல் முறையாக படிப்பதற்கும், 2வது முறையாக படிப்பதற்கும், 3வது முறையாக படிப்பதற்கும் கொஞ்சம் வளர்ந்து, அறிவு தெளிந்து, அனுபவத்திற்கு அப்புறமா 300வது தடவையாக படிப்பதற்குமான வித்தியாசங்களை நீங்க கண்டிப்பா உணர முடியும். என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம்னு புதுசு புதுசா பொருளும், சூழ்நிலையும் வந்துகிட்டே இருக்கும். இந்த அமுத சுரபின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு ஒரு கை போட்டீங்கன்னா, என்ன சாப்பாடு போடுறீங்களோ, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க அத எடுத்துட்டு, கடைசி கைய வழிச்சு எடுத்துட்டு, ஒரு பருக்க சோறு கூட இல்லாம வழிச்சு எடுத்துட்டு, கழுவிட்டு, அத நீங்க கவுத்துட்டீங்கன்னா, அப்புறம் சோறு வராது. மறுநாள் திருப்பியும் நீங்க அதுல உணவு போடணும். அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது தமிழ் படிச்சு சொல்லலாம். மணிமேகலை வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறதும், அவங்க நெறைய பேருடைய பசிப்பினியை தீர்த்தார்கள் அப்படிங்கிறதும், நம்மளுடைய இலக்கியம் சொல்லும் செய்தி. அதற்கு இணையான அமுத சுரபிய நான் ஒரு நூல பார்க்கிறேன். அந்த ஒரு நூல் வந்து திருக்குறள் தான். பொருள் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. எப்படி படிக்க படிக்க ஒரு புத்தகம் நமக்கு இன்பம் தருதோ, பழக பழக இன்பம் மட்டுமே தந்து கொண்டிருக்கிறது தான் வந்து நட்பு. இன்பம்னா என்னது? நீங்க ஆசைப்படுறதெல்லாம் குடுக்கறது இல்ல இன்பம். நீங்க தப்பா ஒண்ணு பண்றீங்க. உங்க வாழ்க்கைக்கு அது கண்டிப்பா இன்னைக்கு இனிக்க இனிக்க இருந்தாலும் நாளைக்கு உங்கள பெரும் குழியில தள்ளுற மாரி ஒரு செய்திய நீங்க செய்றீங்க, ஒரு வேலைய செய்றீங்க. அப்ப அந்த நட்பு என்ன பண்ணும்? ஓங்கி 2 அறையும் விடும். உடனும். தேவைப்பட்டுனா தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏன்டா உனக்கு எதனா அறிவு இருக்குதா? இப்படி பண்ணிட்டு இருக்கியே! இது எவ்வளவு பெரிய தப்பு. இதனால நாளைக்கு இப்படி ஆயிடாதா? உன் அம்மா என் அம்மா இல்லையா? உன் வீட்ல உள்ளவங்க வந்து உன் 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 ஒய்ஃப் எனக்கு தங்கச்சி. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ ஒழுங்கா இருக்கணும். நீ இப்படி பண்றியே! இப்படி பண்ணிட்டு இருந்தீன்னா உன்ன பார்த்துட்டு வளர்ந்திருக்கிற என் புள்ளைங்க என்ன செய்யும்? அப்படின்னு சொல்லி உங்கள இடித்து உரைக்கணும். அற உடணும். அப்படி அவங்க உங்கள்ட்ட கடுமையா நடந்துக்கிறதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மைய உணர்ந்து, அவங்கள நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டா தான், நீங்க அவருடைய நட்பை பெறுவதற்கு தகுதியானவர். நேத்து என்ன அப்படி பேசினான். இனிமே நான் உன் மூஞ்சில முழிச்சுலாம் பாருன்னு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அறிவு அறிவு குறைவு தான். அறிவு குறைவு இருந்துச்சுன்னா, அந்த நட்பு தேஞ்சு போயிடும். போச்சா? ஆனா, அவர் உண்மையான நண்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு தான் ஒரு நல்ல நட்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். வாழ்க்கையில ஒருத்தவங்கள நம்ம வரிந்து கொள்ளலாம்னு நினைச்சீங்கன்னா, முதல் தகுதி உள்ளவரை அவர் அப்படியே குறைகளோடு, நிறைகளோடும், குறைகளோடும் அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பை வளர்த்துக் கொண்டால் மட்டும்தான், இந்த செயல் செய்வதற்கு உள்ள வரதுக்கான யோகியதையே அங்க. அதனாலதான் செயற்கரிய யாவுல நட்புன்னு அவர் ஆரம்பிச்சார். இப்போ இத சொன்னதுக்கு அப்புறம், இப்ப நம்ம உதாரணங்கள் பார்த்தோம். நவீல்துரம்லாம் பார்த்தோம். அப்போ ஒரு நண்பன் உங்கள ஓங்கி 2 கன்னத்திலே வைக்கிறான், இல்ல தூக்கி போட்டு மிதிக்கிறான், இல்ல நல்லா வையறான், என்ன வேணா அறிவு இருக்கான்னு உங்கள கேட்கறான் அப்படின்னா, அந்த நட்பு தேஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு தான் அறிவு கம்மியாச்சே. அப்படி இருந்தா என்ன நடக்கும்? சண்டை வந்துடும், பேசாம இருக்க வாய்ப்பு இருக்குது. இத எத்தன 2000 வருஷம் நம்ம இப்ப சொல்றோம். என்ன கேட்டீங்கன்னா, அது ஒரு 10,000 வருஷம் கூட இருக்கும். தாத்தா வள்ளுவர் இந்த திருக்குறள்ல எழுதி, அவர் அப்பவே யோசிக்கிறாரு. இந்த பயலுவோ என் பேராண்டிங்க இதத்தான் செய்வாங்க அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, தம்பி இங்க வா. நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்கென்று இடித்தற் பொருட்டு. உன் நண்பன் தப்பு பண்ணா அப்படின்னா நீ என்ன இது பேசி பேசி சிரிக்கிறதும் 4 பேரை கிண்டல் பண்ணிக்கிறதும் ஊன்னு சிரிச்சுக்கிட்டு குதூகலமா குதிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுத்துக்கிறதும் இல்லடா நட்பு. தப்பு பண்ணும்போது உங்களை தப்புன்னு நீ போய் சொல்லணும். அதுதான் நட்பு. அதை நீங்க இப்படியும் பார்க்கணும். நீ தப்பு பண்ணும்போது அவங்க வந்து உன்னை இடிப்பாங்க. அவங்கதான் உண்மையிலேயே நட்பு அப்படிங்கறத சொல்லிடுறாரு. சரியா போச்சா? இப்போ ஓரளவு நட்பு புரிஞ்சுட்டோமோ அப்படிங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்ப அடுத்த ஒரு குறள்ல உங்களுக்கு இன்னொரு நுட்பம் சொல்றாரு. உணர்ச்சி பழகுதல் வேண்டாம். சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே போய் ஒருத்தர்ட்ட பழகாத. உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். அப்போ தினமும் போய் பார்த்துக்கிட்டே இருந்தாதான் நட்பா? அப்படி இல்ல. 2 பேருக்கும் அந்த ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, இவன் என்னுடைய நண்பன், நல்லா இருப்பானோ, சாப்பிட்டானா கொண்டானோ தெரியல. இப்ப எங்க இருந்து வர? நான் வந்து மேலைமட்டில இருந்து வாரேங்க. மேலைமட்டில இருந்து வர சரவணனை பாத்தியா? அங்க அவன் வந்து 10 ஏக்கரை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறானே. சரவணன் ஐயாவா பார்த்தேன். அவர்தான் என் பிள்ளைய கூட படிக்க வைக்கிறாரு. ஆமாப்பா, நல்லா என் கூட தான் படிச்சான். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டு மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். அவன் விவசாயமே பண்றேன்னு போயிட்டான். நல்லா இருக்கானாப்பா? சரி சரி அப்படி நீங்க விசாரிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய வேலையில நீங்க தினமும் அவர்கிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலை இல்லாம கூட போயிருக்கலாம். ஒரு போன் கூட பண்ண வாய்ப்பு இல்லாம போயிருக்கலாம். இல்ல நீங்க போன் பண்ணும்போது
எடுத்து பேசுற சூழ்நிலை அவருக்கு இல்லாம இருந்திருக்கலாம். இப்படி நீங்க பேசியே 2 வருஷம் 3 வருஷம் ஆனதா கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த நட்பு அப்படியே இருக்கும். நாளைக்கு அவரு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவரு விசாரிப்பாரு. "எப்பா எங்கப்பா சென்னைக்கா போயிட்டு வந்த? அ அவர பாத்தியாப்பா? சரி, சரி எல்லாம் நம்ம நானு ஃப்ரெண்டு தான்ப்பா. பேசுறதுக்கு தான் முடியல." அப்படின்னு நீங்க விசாரிக்கும்போது, கரெக்ட்டா நீங்க விசாரிக்கிறீங்க. போனேன் அவர நான் சந்திக்கும்போது உங்கள கேட்டாரு. "ஏய் என்ன ஞாபகம் வச்சு கேட்டேனாப்பா? நண்பன்னா அவன் தான்ப்பா நண்பன்." அப்படிங்கிற மாரி. கடைசியில நீங்க நேருக்கு நேரா பேசிக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லாம போயிருக்கும். அதுதான் அத கரெக்ட்டா சொல்றேன். "புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும்." இப்படி ஒரு நட்பு வாய்க்கணும் அப்படின்னாக்க, ஒரு நட்பினுடைய உண்மை தன்மைய நீங்க புரிஞ்சிருக்கணும். அது என்ன உண்மை தன்மை? முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. சும்மா மூஞ்சி பார்க்கும்போது மட்டும் ஈன்னு இழிச்சிக்கிறது நண்பரா? இல்ல. தேவையானப்போ செவுல்ல 2 போடுறதும், அதுக்கப்புறமா என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தினமும் பார்க்காமல் பேசாமல் இருந்தாலும் கூட, இவர் நமக்கு நண்பர் அப்படிங்கிற உணர்ச்சியோட இருக்கிறதும், அதுதான் சிறந்த நட்பு அப்படின்னு இருக்குது. அப்படின்னா, அது எப்படிப்பட்ட நட்பாக இருக்க முடியும்? நீங்க சிரிப்பதற்கு முகநக நட்பது நட்பன்று அப்படின்னு இல்லாம, நெஞ்சத்து அகம்நக நட்பது நட்பாக இருந்ததுனால தான். எப்போ உள்ள மகிழ்வா இருக்கும்? நீங்க ஒரு பிள்ளைய பெத்துட்டீங்க, வளர்க்குறீங்க. அவங்க பண்ற சேட்டை மகிழ்ச்சியா இருக்குது. அவர்கள் படிக்கிறாங்க, வளர்றாங்க, நல்லா இருக்குது. ஆனா அவர்கள் தவறு செய்றாங்க. அது தவறுன்னு தெரியாமயே செய்றாங்க. ஓங்கி 2 போடுவீங்க. ஏன் போடுறீங்க? அந்த பிள்ளை அழும்ல அடிச்சோம்னா. அப்ப அத பார்த்தா உங்களுக்கும் அழுகை தானே வரும். அப்புறம் ஏன் அடிக்கிறீங்க? அவன் வாழ்க்கை அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அத பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்ப நெஞ்சம் மலருவதற்கு என்ன பண்ணணும்? உண்மையான அன்போடு இருக்கணும். உண்மையான அன்புன்னா என்ன? கேள்வி வரும்ல. அடுத்த குறள்ல சொல்லுவாரு பாருங்க. அழிவின் அவை நீக்கி ஆருவித் தழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அழிவின் அவை நீக்கி அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நீங்க தப்பான வழியில போனீங்கன்னா, உங்கள தடுத்து நல்ல வழியில உங்கள செலுத்தி, அவங்களுக்கு கேடு வரும் அப்படின்னா, வேற வழி இல்ல. ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னா, அவனுக்கு கேடு வந்த காலத்தும் கூட அவங்க கூடவே இருந்து காப்பாத்தி, நான் இருந்ததுனால காப்பாத்தி விட்டேன். நான் சொல்ல சொல்ல அவன் போனில்ல அப்படின்னு சொல்லி இன்னும் 2 மண்டையிலயும் நல்லா போட்டு, அவங்கள சரிப்படுத்தி கூடவே பயணம் பண்றது தான் நட்பு. பண்ணிட்டு நான் சொன்னேன் நீ கேட்கல போ அப்படின்னு விட்டுட்டு போறதில்ல. கூடவே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் நட்பு. சரி, இப்போ அப்படி எனக்கு ஒரு அழிவு வருது. அத நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? நமக்கு தெரிஞ்சதுன்னா, "டேய் அப்பா, வாப்பா இது என்னன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி குடுப்பா. என்னன்னு தெரியல. நீ கூட இருப்பா." நம்ம ஒருத்தன கூப்பிடலாம். அப்படி கூப்பிடுற சூழ்நிலை நெறைய நேரத்துல அமையுமா? 99% அமையாது. அப்போ இது எப்படி நடக்கிறது? நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லையே! நம்ம யோசிக்கணும்ல? யோசிக்கிறோம்ல? அப்படின்னு நம்ம யோசிப்போம்னு தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்குது. அடுத்த குறள்ல சொல்றாரு பாருங்க. "அப்படி இல்லடா குழந்தை. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு." ரைட்டா? குளிச்சுட்டு போற, என்ன கோவணத்தையும் துவைச்சு தோள்ல போட்டாச்சு. வேட்டிய எடுத்து இடுப்புல கட்டிட்டு போறீங்க. வீட்டுக்கு போயிட்டு காஞ்ச துணி எடுத்து கட்டிக்கலாங்கிறது தான் கணக்கு. வீடு வரைக்கும் போறீங்க. அந்த முடிச்சு நெகிழுது. ஐயோ! மானமே போயிருமே! அப்படின்னு நீங்க யோசிச்சு பிடிக்கல. அப்படி பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இல்லையா? நொடியின் 10ல் 1 பங்கு நேரம் கூட எடுக்காம, அப்படி கை வந்து டக்குன்னு அத இழுத்து புடிச்சிடும். ஒரு மறைவுல நின்னுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இழுத்து கட்டிட்டு திரும்பி போவோம். என் உள்ளாடை கூட இல்ல. தொலைச்சு துவச்சு எல்லாத்தையும் தோள்ல போட்டாச்சு. சட்டைய துவைச்சாச்சு, பனியன் துவைச்சாச்சு, எல்லாத்தையும் எடுத்து கோவணம் வரைக்கும் துவைச்சு தோள்ல போட்டாச்சு. வேட்டிய துவைச்சு துண்ட வச்சு துடைச்சிட்டு வேட்டியும் இடுப்புல கட்டியாச்சு. வீடு வரைக்கும் நடந்து போறோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா, 100 மீட்டர், 200 மீட்டர் கூட இருக்கும். நடந்து போயிட்டு இருக்கோம். நெகிழுது. டக்குன்னு புடிச்சிடுறோம். அதுதான். எதுக்குன்னா, இது நீங்க சரியான சொல்லி உள்வாங்கணுங்கிறதுக்காக சொல்றேன். கிராமங்கள்ல இயல்பா அது நடக்கிறது தான். ஊருணிலயோ, குளத்திலயோ போய் நம்ம குளிச்சுட்டு வருவோம். ஆத்துல குளிச்சுட்டு வருவோம். அருவியில குளிச்சுட்டு வருவோம். இடுக் உடுக்கை இழந்தவன் கை போல எப்படி அப்படி போகுது? என்ன செய்தி சொல்லி ஃபோன் பண்ணி கை வந்தே புடிச்சுக்கோன்னு சொல்றோமா? இல்லையே. டக்குன்னு பண்ணதில்ல. அதே போல நட்பு நீங்க பழகுறீங்க, பழகல, நேர்ல பார்க்குறீங்க, பார்க்கல. ஆனா அந்த உணர்வு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட நண்பர்கள நீங்க சம்பாரிச்சீங்கன்னா,
உங்கள் உடுக்கை நெகிழுது, உங்களுக்கு ஒரு கேடு வருது, நீங்க உதவி யார்கிட்டயாவது கேட்கலாமோ அப்படிங்க நினைச்சிருக்கும் போது, யார்கிட்டடா கேட்கறதுன்னு திகைச்சிருக்கும் போது, திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் நிப்பார். கேடு வந்த காலத்தே கூட நிற்கிற மனிதர்களை தொலைச்சிடாதீங்க. ரொம்ப முக்கியம். எந்த ஆதாயம் கிடைக்கும்னு கணக்கு போடாம உங்களுடைய இருப்புக்காக மட்டுமே கூட இருக்கிற மனிதர்களை தொலைச்சிடாதீங்க. வாழ்க்கையின் வரம் அவங்கலாம். அவங்க உங்களுடைய அந்தஸ்துல இல்லாம இருக்கலாம், உங்களுடைய ஆஸ்தியின் பங்குல 1000ல் ஒரு பங்கு கொண்டில்லாம இருக்கலாம், உங்களுக்கு இணையர் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா ஆகப்பெரும் செல்வந்தரா இருந்து கூட அதை காட்டிக் கொள்ளாமல் இறங்கி வந்து உங்கள்கிட்ட பழகிறவரா இருக்கலாம். உதாசீனப்படுத்தாம மனிதர்களை மதித்து கூட வைத்துக் கொள்ளுங்க. அப்பதான் சரியான நட்பை இடங்காண முடியும். இப்ப இந்த குறட்பாக்களை எல்லாம் படிச்சுட்டு வரும்போது நமக்கு இப்படி எல்லாம் தோணுதுல்ல, இப்படி எல்லாம் தோணணும்ல, தோணும்னு தாத்தாவுக்கு தெரியும்ல, அதுக்காக அடுத்த குறள் எழுதினாரு பாருங்க. நட்பிற்கு வீற்றிருக்க யாதனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. முடிஞ்சா இதத்தான் முத்தாய்ப்புன்னு சொல்லுவோம். இந்த மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது ஆப்பு ஒண்ணு ஒண்ணா வச்சுட்டே வருவாங்க, வெடி போட்டுட்டே இருக்கும். கடைசியா ஒரு ஆப்பு அடிப்பார், அதுக்கு பேரு முத்தாய்ப்புன்னு சொல்லுவாங்க. தச்சர். அதை அடிச்சா மரம் ரெண்டா பொளந்துரும். அதே போல அடுத்தது சொன்னாரு, மன வேறுபாடே இல்லாம அவங்க நம்மளால முடிஞ்ச வழி எல்லாத்துலயும் கூடவே நின்னு நண்பரை தாங்கிக் கொள்ளுதல் அப்படிங்கறத நட்பின் சிறப்பு. சரியா போச்சா? தாங்குதல்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே இருக்கிறதும் இல்ல, தொடர்ந்து நீங்க தப்பு பண்றீங்க, சொல் பேச்சு கேட்கல, நீ எப்படியோ போ, உன்னை நம்பி என் தங்கச்சி தலையை நீட்டிட்டா, அதையும் நம்பி 2 பிள்ளைங்க வேற பிறந்துருச்சு, அவங்களுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்றேன், நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேன், எப்படியோ ஒழி அப்படின்னு சொல்லி செவிலே 2 போட்டு உங்களுக்கு ஒரு தண்டனை மாதிரி கொடுத்து, இனிமே நான் உங்ககிட்ட பேசணும்னா கேட்டுக்க அப்படி. ஆனா வந்து குடும்பத்துக்கெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நட்பும் ரொம்ப நல்ல நட்பு. நமக்காக நம்மளால ஒருவேளை சோத்துக்கு இந்த வீட்டுக்கு வழி பண்ண முடியல, இவ்வளவு நாள் நமக்கு அவன் கூட இருந்தா எல்லாம் பண்ணான், இப்போ நம்மள அவன் வந்து பார்த்து மதிக்கிறது கூட கிடையாது, பேசுறது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு என் வீட்டுல ஜீவனம் பண்றதுக்கு அவன் தான் அரிசி பருப்பு வாங்கி போட்டுட்டு இருக்கான், என் பிள்ளைங்க படிப்புக்கு அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி எல்லாம் உட்கார்ந்து நீங்க கவனிச்சு கொஞ்சம் மனம் நொந்து நீங்க திருந்துவதற்கான ஒரு சூழ்நிலை, அந்த தொடர்பற்ற நிலை. ஆனாலும் அவங்க உங்களை தாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா குடும்பம் விழுந்தாதான் நீங்க உண்மையிலேயே முழுசா விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவ தாங்கிட்டு தான் இருக்கா. அப்படி சரி, நீ சொன்னெல்லாம் சரிதான், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் இனிமே கரெக்டா இருந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி நட்பா ஆக வேண்டிய தேவை இருக்குது. தவறுக்காக வருந்தி கால்களை பிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா காரியம் ஆகணும்ட்டு எத்தனை பேர் காலையே பிடிக்கிறோம் இல்ல, நமக்காகவே யோசிக்கிற நண்பனின் காலை பிடிக்கிறதுக்கு என்ன தயக்கம், ஆனந்தமா பிடிச்சுக்கோ. நட்பிற்கு வீற்று இருக்கை யாதனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. உங்களுக்கு ஒல்லும் வாய், உங்களுக்கு ஒரு கேடு வந்த காலத்துல உங்களுக்கு பிடிமானமா இருக்க போறது நட்பு மட்டும்தான். ஆமா சொல்றீங்க, என் நட்பு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருந்தாங்க, எவன் வந்தான், எங்க பெரியப்பா தான் எனக்கு கூட இருந்து காப்பாத்தினாரு, அப்பெல்லாம் சொந்தம் தாங்க அப்படின்னா நீங்க அங்கேயும் ஒரு விஷயத்த உள்வாங்கணும். நீங்க பார்த்த மனிதர்கள் எல்லாம் நல்ல நண்பர்கள் இல்ல, இல்லைன்னா நல்ல மனிதர்களை பார்க்கக்கூடிய அறிவுல நீங்க இல்ல. ஆனா உறவா இருந்ததுன்னா உதவித்தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதே இல்ல. ஆனாலும் வந்து நிக்கிறாங்கன்னா உங்கள் மேல அன்பும் நட்பும் அங்க இழையோடுனதுனால அந்த உறவு உங்களுக்கு ஊன்றுகோலாய் இருந்தது அப்படிங்கறத நீங்க உள்வாங்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய கடமையும் தேவையும் இருக்குது. நிறைய பேசலாம், நான் அப்படியே ஒரு கோடிட்டு காமிச்சு போறேன். இணையர் இவர் எமக்கு இன்னம் ஞான் என்று புனையினும் புல்லெனும் நட்பு. இது ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல, எந்த இதுவும் இல்ல, ஆனா இவர் மாதிரி உண்டா அவர் மாதிரி உண்டான்னு நம்ம சொன்னோம்னாக்க அப்ப எதை எதிர்பார்க்கிறோம்னு இருக்கு அப்படின்னா கூட அந்த நட்பினுடைய புனிதம், அந்த நட்பினுடைய திண்மை, உண்மை தன்மை கெட்டு போக வாய்ப்பு இருக்குது, கவனிங்க அப்படிங்கிறாரு. உள்ளது உள்ளபடி சொல்லிக்கலாம், ஆனா மிகைப்படுத்தி சொன்னீங்கன்னா எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு இவன் என்ன மாதிரி நட்பு தெரியுமா, அவனை மாதிரி கிடையவே கிடையாது, ஆனா அவனுக்கு நான் எவ்வளவு பெரிய நட்பு தெரியுமா, என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு சொன்னீங்களா கூட அங்க நீங்க தற்பெருமை பேசுறீங்கன்னு அர்த்தம். அப்ப வேற ஏதோ நீங்க எதிர்பார்க்கறீங்க.
அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ உங்களை விளம்பரப்படுத்திக்க முயற்சி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த நட்பு அங்க கெட்டுப்போம். ஒரு மாதிரி கயிறின் மேல் நடக்கிற பணிதான். நட்பை பெற்றுக்கொள்ளுதலும், நட்பாய் இருந்து கொள்ளுதலும், நட்பை பற்றி கற்றுக்கொள்ளுதலும், நண்பர்களை நம்ம வாழ்க்கையில தேர்ந்தெடுப்பதும் மிகப்பெரிய ஒரு பணி. அதற்கு இவ்வளவு பெரிய அறிவு தேவையா இருக்குது. அப்படிப்பட்ட மனநிலையில் இந்த 10 குறட்பாக்களையும் உள்வாங்க வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாமே நட்பை பத்தி ஒரு சூழ்நிலையில் நட்பை பத்தி ஒரு டெஃபினிஷன் தான் சொல்லிருக்காரு. இந்த 10 குறட்பாக்கள் கூட பத்தாது. இன்னும் கூட 1000 குறட்பாக்கள் நிறைய சூழ்நிலையில சொல்ல முடியும். ஆனா ஒரு சூழ்நிலையில என்ன நட்புனா எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு வரையறை தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. இதை இன்னும் சிறப்பாக உள்வாங்குவதற்கு நம்ம நட்பு ஆராய்தலையும் தீ நட்பையும் கூடா நட்பையும் பத்தி பேச வேண்டிய தேவை இருக்குது. எதிர்காலத்துல அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம். இந்த நட்பு அப்படிங்கிற அதிகாரம் இதைத்தான் நமக்கு தருது அப்படிங்கிறத நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். எப்படி உள்வாங்கணும் அப்படிங்கிறதே நம்ம அந்த 3 சீர் 1 சீர் 3 சீர் பார்த்ததா இருக்கட்டும், அந்த அதிகாரங்களினுடைய ஆஹ் உள்ளீடை நம்ம உள்வாங்கினதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பேசணும். அதை உள்வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் அதற்கான சூழ்நிலையை உள்வாங்கி இந்த 10 குறட்பாக்களையும் எடுத்தாலும் போது நமக்கு வரக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வேறு வகையா இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அதை அனுபவ ரீதியா உங்களுக்கு கொடுத்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த அதிகாரங்களை எதிர்காலத்துல இறைவன் வாய்ப்புகளை வழங்கும் போது நம்ம சிந்திக்கலாம் அப்படிங்கிற அளவுல என்னுடைய உரையை இந்த அளவுல நான் நிறைவு பண்ணிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக நட்பு என்ற அதிகாரத்தை மையப்படுத்தி குறள்படி முறைப்படி என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நிறைய கருத்தாழமிக்க துவக்கத்தோடு துவங்கி அதிலிருந்து ஒவ்வொரு அதிகாரத்தின் வழியாக நமது பயணத்தின் பார்வையை எவ்வாறு நெறிப்படுத்தலாம் என்பதை குறித்த அற்புதமான ஒரு பகிர்தலை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அதன் நிறைவாக நட்பு அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களின் ஒவ்வொரு குறளை பற்றியுமான ஒரு அற்புதமான பகிர்தலையும் இன்று பகிர்ந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் கார்மேகங்களை குறிக்கும் இந்த கார்காலத்தில் எழிலி என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த எழிலி தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் குறள்படி முறைப்படி என்ற அற்புதமான தொடரின் மற்றும் ஒரு அற்புதமான பாகத்தினை அன்பு சகோதரர் சுந்தர ராசசேகரன் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் நமது உரிமை அறிவோம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா அரப்போர் ஜாகிர் உசேன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு சகோதரி சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.
நன்றிங்க சகோதரர். அனைவருக்கும் காலை வணக்கம். ராஜசேகர் சகோதரர் இன்றைய காலை பொழுது திருக்குறள் அவையை நிறைவித்தார். ஆஹ் ஒவ்வொரு தடவையும் திருக்குறள் கேட்கிறப்ப ஒரு விதமான ஒரு நல்ல புரிதல் கிடைக்குது. இன்னைக்கும் அதே மாதிரிதான் சகோதரர். நன்றிங்க காலை பொழுதை இனிமையாக்கினதுக்கு. அர்த்தநாரி ஐயா அவர்கள், நீங்க உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம் ஐயா. விஜயம்மா இல்லையா? அவங்க இருக்கிறாங்க ஐயா. அவங்க வாழ்த்து சொல்லி அவங்க அவங்க வாழ்த்துக்கு பிறகு என்னோட கருத்து. சரி, நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா கண்களை மூடி உட்காந்துக்குவோம், கைகளை கோத்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி, இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. ஐயா இன்னைக்கு சுந்தர ராஜசேகரன் அருமையா 10 குறள் விளக்கம், ரொம்ப அருமைங்க ஐயா. ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு அருமையான பகிர்வு. கூடும் நட்பு கூடா நட்பு என்று அருமையாக கூறினீர்கள். இந்த பள்ளி பருவத்து நட்பு எப்படி இருக்கணும், எப்படி அது ஆழமாக நம்முள் பதிந்து கடைசி வரை நீடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. எப்பொழுதுமே அது வளர்ந்து கொண்டே இருக்கணும், அதுதான் நல்ல நட்பு. தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. இது இருந்துட்டா போதுங்க ஐயா. எல்லா நட்பும், அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அதை எடுத்துக்க கூடாது, செய்யணும். ஒருத்தங்க பார்க்காம பேசாம இருந்தாலும், இப்பெல்லாம் நாங்கள் மிலிட்ரியில் இருந்தோம், 50 வருஷத்து நட்பு இன்னும் நாங்கள் சேர்ந்து பேசிக்கிட்டு கூடிட்டு, அன்னைக்கு கூட ஒன்று கூடல் வரும்பொழுது அவங்க வீட்டில் தான் நாங்கள் போய் தங்கி அன்னைக்கு காலையில் வந்தோம். அந்த மாதிரி இன்னமும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், பழகிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஃபங்க்ஷன் அவங்க வருவாங்க, நாங்கள் போவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நட்பும் எப்படி எப்படி வளரும்னா, அந்த உணர்வு வேணும், அந்த ஆழ்ந்த உணர்வு. மனிதர்களை மதித்து வாழ வேணும் அப்படின்னு நானும் அதை விரும்புவேங்க ஐயா.
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நிர்ணயம் செய்துவிடல். அவங்க என்னதான் செய்திருந்தாலும் அதை அப்படியே உடனே மறந்துடணும். மறந்து அவங்களுக்கு நம்ம நல்லதையே செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அவங்களும் மாறிடுவாங்க. இதுதாங்க ஐயா என்னுடைய கருத்தும். நன்றிகள் ஐயா. சுந்தர ராஜசேகரன் ஐயா அவங்களும் அவங்க குடும்பமும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா, நன்றி. அத்தனாரி ஐயா, நீங்க உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம். அம்மா விஜயகுமாரி அம்மா, உங்க மைக்கு மியூட்ல போட்டுக்கோங்கம்மா. நன்றிங்கம்மா. அத்தனாரி ஐயா, நீங்க கருத்துக்கள் வணக்கம் வணக்கம். சுந்தர ராஜசேகரன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அந்த சுந்தரருடைய நினைவு வரும். ஏன்னா சுந்தரர் சிவபெருமானுக்கு நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு அவர் நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி அதுல இருக்கக்கூடிய 10 திருக்குறளை பிரிச்சு அதை எண்ணி எண்ணி பார்த்து பொருள் அறிவது அப்படிங்கிற அடிப்படையில விளக்கம் சொல்லியிருக்காரு. ரொம்ப சிறப்பு. திருக்குறள் கற்போம் கற்பிப்போம்லயும் அன்றாட வரக்கூடிய அந்த முற்றோதல் திருக்குறள்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கும் அவர் எல்லோருடைய மனதிலும் நிறைகிற வகையில அதாவது அந்த ரீப்ளேஸ்ல மறுபடியும் ஒரு தடவை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சொல்றது அவருடைய இயல்பு. அதில் அவரை நம்ம பாராட்டுவது அப்படிங்கிறது நமக்கான இயல்பு. ஏன்னா நம்ம பாராட்ட அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவருக்கு மகிழ்ச்சி இருக்கிறதால வளர்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நமக்காக அவர் பகிர்ந்து கொள்வார் அப்படிங்கிற அடிப்படையில நாம் அவரை பாராட்டுவதும் அவரை வாழ்த்துவதும் சரித்திரம் படைப்போம்க்கு நன்றி சொல்வதும் நமக்கான தொண்டு, அது நமக்கான தொடர்பு அப்படிங்கிற அடிப்படையில வாழ்க ராஜசேகரன், சுந்தர ராஜசேகரன். நன்றி. சரித்திரம் படைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. சசிகலா, அடுத்து கூப்பிடுங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. விந்தியா கௌரி அம்மா, உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். குறள்படி முறைப்படி இந்த தலைப்பே வித்தியாசமா சிறப்பா இருக்கு. சுந்தர ராஜசேகரன் ஐயா திருக்குறளுடைய அருமையை எடுத்துரைத்து மனித வாழ்க்கைக்கு அது எப்படி அமைந்துள்ளது, அதனுடைய அமைப்பை தொடக்கத்துல இருந்து நட்பு ஆராய்தல் அது வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான வாழ்வியல் கருத்துக்களை எடுத்துரைத்ததோடு மட்டும் இல்லாம வாழ்வியல் விழுமியங்களையும் சொல்லிக்கிட்டே வந்தார். உயர்வா எப்படி வாழணுன்றத வள்ளுவர் சொன்னதை முறையா நம்ம புரிந்து கொள்ளும்படி எடுத்துரைத்தாரு. நிறைவாக நட்பு ஆராய்தல், திருவள்ளுவரோட நுட்பமான கருத்துக்களை அருமையா பகிர்ந்து கொண்டார் ஐயா. அடுத்தடுத்த தளத்துல திருக்குறளை பத்தி நுட்பமா நீங்க நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் ஐயா. ஐயா நீங்க எடுத்துரைத்த விதத்திற்கு, சிறப்பான அந்த ஆளுமைக்கு மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றிகள் ஐயா, நன்றிகள். நன்றிகள் அம்மா. அடுத்து காசி ஆறுமுகம் சகோதரர், நீங்க உங்க கருத்துக்கள் தெரிவிக்கலாம் சகோதரர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஐயா சுந்தர ராஜசேகரன் அவர்களுடைய உரை மிக அற்புதமாக இருந்துச்சு. அதாவது கவிஞர் அறிவுமதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் முப்பால் அப்படிம்பாங்க திருக்குறளை. ஏன்னா திருக்குறளில் அவ்வளவு பேர் உரை எழுதினாலும் அந்த திருக்குறளோட தனித்தன்மை இன்னும் அப்படியே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே கூட அது உரை எழுதியிருக்கலாம்.
ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். ஒரு குறளை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு 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 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் பேசுறது என்பது ஒரு அவருடைய பார்வையில அது ஒரு ஆராய்ச்சி மாதிரி தான். அந்த திருக்குறளை எந்த அளவுக்கு வந்து நம்ம ஊன்றி படித்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வார்த்தைகளும் அந்த இதுவும் வரும். நமக்கு அந்த தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஐயா அவர்களுடைய அந்த நட்பை பற்றி அவர் சொன்ன அந்த விதங்கள் எல்லாமே இன்றைக்கு நாம் எப்படி நண்பர்கள் கிட்ட இருப்போம் அப்படிங்கிற அந்த பேச்சு வழக்கோட அவர் சொன்ன விதம் ரொம்ப அருமை. ஏன்னா நட்புங்கிறது எல்லாருக்குமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான். நம்மளுடைய தேடலுக்கு ஏற்ற மாதிரியோ, நம்மளுக்கு ஒரு அறிவுக்கு ஏற்ற மாதிரியோ, நம்மளுடைய ஒரு உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரியோ நம்ம ஒரு நட்பை தேடிக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்ககிட்ட எல்லாத்தையுமே நம்ம பகிர்ந்துக்கிறோம். நம்ம தாய் தந்தையர் கூட பகிராத கூட வந்து நண்பர்கிட்ட தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இந்த நட்புங்கிறது எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல நட்பு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு மனதளவில் எந்த ஒரு பாதிப்புமே வராத அளவுக்கு அந்த நட்பு இருக்கும். அதான் திருவள்ளுவரும் வந்து அந்த குறள்ல சொல்றது போதெல்லாம் வந்து உனக்கு வந்து அந்த முகநக நட்பது நட்புன்று அதில் கூட வந்து என்ன சொல்றாருன்னா, முகத்தை பார்த்து நம்ம நட்பாகிறதை விட நட்பு செய்வதை விட அகத்தை பார்த்து நட்பு செய்கிற நட்பு தான் உண்மையான நட்பு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அப்போ நம்ம தவறு செய்தால் கூட அது எப்படி அதை நல்வழிப்படுத்துகிற நட்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. அது நட்புங்கிறதுக்கு அந்த உறவுகளை விட அந்த நட்பு மேலோங்கி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். நமக்கு என்ன செஞ்சாலுமே வந்து அவங்க எதுவும் எதிர்பார்க்காம தான் செய்வாங்க. அவங்க பிரதிபலன் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு எந்த ஒரு செயலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படிதான் நட்பு இருக்கும். அந்த நம்ம உடுக்கை இழந்தவன் கை போல அப்படிங்கிறதுக்கும் அதுதான் பொருள் வருது. அந்த அளவுக்கு வந்து நட்பை பற்றி அவர் அது அதிகமாக சொன்னது வந்து நட்பை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்கிறார் திருக்குறள்லையும். அந்த அளவுக்கு அவருடைய தெளிவுரை வந்து இன்னைக்கு மிக சிறப்பாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து அந்த எடுத்துக்காட்டாக சொல்லும் போதும், நீ ஒன்றை கூட நான் வந்துட்டு வெறுத்துக்குவேன், ஆனால் உன் குடும்பத்தை நான் வந்து வெறுக்க மாட்டேன்டா. நீ வந்து உன்னால உன் குடும்பம் கைவிடப்பட்டாலும் அதுக்கு நான் வந்து தேவையான உதவிகளை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு நட்பு நினைக்குது அப்படின்னு எடுத்து சொன்ன விதங்கள் எல்லாமே அற்புதமாக இருந்துச்சு. இன்றைய சூழ்நிலைக்கும் அது தேவை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த உலகமே வந்து வேகமாக சுழன்று கொண்டு இருக்கிறது. நாமும் அதுக்கேற்ற மாதிரி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து ஒரு மனசுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த நட்பு வந்து உறுதியாக இருக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனைலாம் வராது. ஏன்னா ஏகப்பட்ட இதய நோய் அந்த மாதிரியான நோய்களும் இப்போ அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அது இது எதனாலனா இப்போ நம்ம ஒர்க்கு அதிகமாக சம்பாதிச்சா கூட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அதை வந்து களையிறதுக்குன்னா ஒரு நல்ல நட்பு இருந்துச்சுன்னா அதை எளிதில் கலந்துடலாம். சில பேருக்கு வந்து கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல நட்பு இருக்கும்போது தான் அந்த மனது வந்து பலப்படும். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா அவர்களுக்கு நன்றி. மேலும் பல உரைகளை இந்த அவையில் நிகழ்த்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க சகோதரர். ஐயாவோட உரை வந்து கொஞ்சம் நடுப்புற நான் கொஞ்சம் இல்ல கடமைகள்ல கேட்க முடியல. அதை வந்து இந்தியா கௌரி அம்மா சொல்றப்பையும் அத்தனை ஐயா சொல்றப்பையும் காசி ஆறுமுகம் சகோதரர் சொல்றப்பையும் நான் விட்ட தகவல் கொஞ்சம் திருப்பி ரீப்ளேல கேட்கணும்னு தோணுது நட்பு பத்தி. நன்றிங்க சகோதரர். வேறு யாரும் கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மேல ஹேண்ட் ரைஸ் பண்ணி கருத்துக்கள் தெரிவிக்கலாம். ஜேவியர் அப்புறம் ஜோதி இவங்கெல்லாம் மேல வரீங்களா? இன்வைட் கொடுத்துருக்கீங்க ஐயா, அவங்க வரல, மேல வரல. ஜோதி ஆமா, பாடு நீங்க கொடுத்துட்டீங்க, ஆனா அவங்க வரல. சரி சரி. ஜோதி வந்துட்டாங்க. பார்வதி அக்கா வீட்டுக்கு குழந்தைய யோகாக்கு விட்டுட்டு வந்தனா, அப்புறம் தான் பார்த்தா தம்பி சொல்லிட்டு இருந்தது. எப்பயுமே சரி. எங்களுக்கு ஒரு நல்ல சொல்ற மாதிரி எங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இந்த ஆன்லைன் மூலமா அறிமுகமாகி நேர்ல வெளிநாட்டிலேயே போய் சந்திச்சு திருப்பி நம்ம நாட்டுக்கே வந்து சந்திக்கிற ஒரு மாபெரும் பாக்கியம். தம்பியோட ஒரு நல்ல நட்பு இப்ப வரைக்கும் தொடருது. நிறைய உதவிகள் செய்யற நல்ல எண்ணம் இருக்கிற ஒரு அருமையான ஒரு உறவு எங்களுக்கு சுந்தர ராஜசேகரன். ஜோதிக்கும் சரி, எனக்கும் சரி. அந்த நட்பு தான் எங்களுக்கு நிறைய நல்ல உதவிகளையும் வழியும் காட்டுச்சு. இப்ப கூட டாக்குமெண்ட் எல்லாம் தம்பி வந்து படிச்சு பார்த்து எந்த சந்தேகம் கேட்டாலும் உடனே எவ்வளவு வேலையில இருந்தா கூட ஒண்ணு நான் பண்றேன்னுவாரு, இல்ல நான் பண்ணி விசாரிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு நல்ல உறவு. ரொம்ப நன்றி தம்பி. அவ வெளியில அக்கா வீட்டுல விட்டதுனாலதான் அவளை கூப்பிட்டு பாட வைக்க முடியல.
குரல் போல வாழ்க எப்பவும். நன்றி. நன்றிங்க கலை, நன்றி. ஜோதி இருந்தா திருக்குறள் இந்நேரம் பாடி இருக்குமே, இன்னும் வரலையே நான் நினைச்சோம். அது அங்க என்னங்கிற காலையில கொஞ்சம் அவளுக்கு அம்மா ஊருக்கு போனதுல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டா. அதனால 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டா. ஸோ அக்கா வீட்ல யோகா கிளாஸ்லயாவது விட்டுட்டு வருவோம்னு விட்டுட்டு வந்தேன். அப்செட் ஆயிட்டா, நாள் ஃபுல்லா இதாயிடும்ட்டு தான். நன்றி. ஓகே, நன்றி நடிப்பு. நன்றி கலை. அடுத்ததாக அன்பு சகோதரர், உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம் சகோதரர். அனைவருக்கும் வணக்கம். சுந்தரராஜா சேகர் சார் ரொம்ப அருமையா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அதான் இன்பத்துப்பால் அதை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாரு. நட்பதிகாரம் 10 செயலியும் வந்து டீட்டெயிலா அப்படியே அலசி ஆராய்ஞ்சி அப்படியே அணுவா இந்த வாழ்வியலை பொருத்தி டே டு டே லைஃப்ல எப்படிலாம் இருக்கணும், நட்பை வந்து எந்த அளவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், எப்படி தக்க வைத்துக்கிறது, அதை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். அது அமுத சுரபி, அட்சய பாத்திரங்களை பற்றி, அந்த மணிமேகலை என்னுடைய பாத்திரம் எப்படி, அந்த சிவயோகி சிவகுமாரை பற்றியும், உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுள் எழுத்து, அந்த 247 எழுத்துக்கள் பற்றியும் மிக அருமையான சொன்னார். ஒன்றுத்துக்கும் டெஃபினேஷன் எப்படி, அடிப்படை பொருள் எப்படி இருக்கணும், ஸோ அந்த மாதிரி குரல் படி முறைப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அலசி ஆராய்ஞ்சி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்தாரு. ரொம்ப நன்றிகள் சார், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க சகோதரர் உங்களுடைய கருத்துக்களுக்கு. நிகழ்ச்சி நிறைவு பகுதி. சுந்தரராஜசேகர் சகோதரர், நீங்க வந்து உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் ஏற்புரைக்கு போகலாம். நிறைவு கருத்துக்கள் வழங்குங்க சகோதரர். அவையோருக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றதை தவிர நான் ஏற்புரையில ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நட்பிற்கான இலக்கணமா வள்ளுவர் சொன்ன பெருந்தன்மைகளோடு மனிதர்களை சந்திச்சிட மாட்டோமா அப்படின்னு நான் சுத்திட்டு இருந்ததெல்லாம் ஒரு காலம். சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் பெருந்தன்மையோடவே இருக்கிற அற்புதம் எங்கேயாவது நிகழும். நிகழ்ந்ததே இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது, நிகழ்ந்திருக்குது. ஆனா ரொம்ப அரிதா நிகழ்ந்திருக்குது. அப்படி எல்லோருமே அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிற ஒரு சூழ்நிலையை இந்த தளம் எனக்கு உருவாக்கி இருக்குது. இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே பெருந்தன்மை நிறைந்தவர்கள் இங்க வந்துடுறாங்க. இல்லைன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெருந்தன்மை வந்துடுது அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். தலைவன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழிங்கிற மாதிரி இந்த தளத்தை எடுத்து நடத்துறவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பெருந்தன்மை விரவி பரவி நிக்குது அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தவருக்கு ஆரோக்கியப்பட்டோம், அவங்களுக்கு நன்றி நான் சொல்லணும். கிட்டத்தட்ட குறளின் இலக்கணம் படி இருக்கிற மனிதரா அவர் இருக்கிறாரு. நான் அது நன்றியோட அவரை நான் பார்ப்பேன். இங்க இருக்கக்கூடிய பலரும் நான் சந்தித்த உள்வாங்கின வகையில அதே பெருந்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமா நிறைந்து தன்னடக்கம் நிறைந்து இருக்கிறத நான் வந்து நேரடி ஒன்று கூடுகையில நான் பார்த்தேன். சமீபத்துல கூட ஒரு வாரம் முன்னாடி நான் பேச வேண்டிய சூழ்நிலை, ஒரு அதீத பணிச்சுமை எதிர்பாராம வர முடியாம போச்சு. அன்னைக்கு பெயர் பட்டியலெல்லாம் நான் தான் இருந்தேன். பிரணவன் ஐயா எனக்கு பதில் பேசி அன்னைக்கு அவையை வந்து காத்தார். அந்த உடுக்கு இழந்தவன் கைபோல் அங்கு இடுக்கண் கலைந்த அந்த நட்புக்கும் பெருந்தன்மைக்கும் பிரணவன் ஐயா பாதத்துல என்னுடைய தலையை நான் வைக்கிறேன். அழைச்சோம், இவரையும் ஒரு ஆளா மதிச்சு, ஆனா ஆளை காணோம். நான் போன் பண்ணியே ஒரு எடுக்கல, எவ்வளவு கொழுப்பு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருக்கலாம். திருப்பி அழைக்காம அப்படியே விட்டுருக்கலாம்ல. ஆனா என்னை மீண்டும் அழைச்சு நேர்த்திக்கும் நினைவூட்டி, ஒரு பதட்டம் இருக்கும்ல, போன வாட்டி கூப்பிட்டு இவர் வரல, நம்ம ஒரு வாட்டி நினைவு ஊட்டிடுவோம், பணிச்சுமையில இருக்காருன்னு சொல்லி பெருந்தன்மையை நினைவு ஊட்டி, எதுக்கும் காலைல ஒரு 5:30க்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க, ஏன் நான் எல்லாமே திட்டம்லாம் சரியா இருக்குது, நான் சரியா வந்துடுவேன்,
இருந்தாலும் அப்படின்னப்பையும் சிரிச்சுக்கிட்டே அதே 5:30 மணிக்கு அவர் அழைக்கும் போது நான் வந்து அதுக்கு முன்னாடியே எழுந்து தயாராகி தான் இருந்தேன். பதில் பேசினேன். மகிழ்ச்சியா அவர் ஃபோன் வச்சுட்டாரு. நான் அந்த 6 மணிக்கு வந்துட்டேன். பெருந்தன்மையின் உச்சம் தான் அதெல்லாம். ஒரு மனிதரை அப்படியே உள்வாங்கிறது, ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தேவைன்னு நம்ம படிச்சு, அப்படிப்பட்டவரா நம்ம இருக்க முயற்சி பண்ணி, அப்படி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களை சந்தித்து ஆனந்தமா நம்ம வரும்போது, சரித்திரம் படைப்போம் அப்படின்னு ஒரு தளத்துல ஒருத்தரை சந்திச்சு, அவர் அப்படியே இருக்கிறத பார்த்து வியந்து, அந்த வியப்பு அப்படியே நீடிச்சுட்டே இருக்கிற சந்தர்ப்பத்துல, இருக்கிற எல்லோருமே அதே பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்குதல் ரொம்ப முக்கியம். குடும்பத்துல கூட பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க சொல்றதெல்லாம் அவங்க ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்களே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அது அப்படி இல்லைங்க. நீங்க சொல்றத அவங்க கேட்கிற மாதிரி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க நடப்பதற்கான சூழலை உருவாக்குங்க. அது தானா நடக்கும். அது எப்படின்னா ஒரு விதைய போட்டு அந்த விதை முளைத்து வளர்வதற்கான சூழலை உருவாக்குனீங்கன்னா, முளைச்சு வளர்ற வேலையை அந்த விதை பார்த்துக்கும். நீங்க போய் அந்த விதைக்கு வந்து எப்படி முளைக்கணும், எப்படி வளரணும், எப்படி வேர் விடணும்னு, எப்படி பூக்கணும், காய்க்கணும்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. அது வேலையை அது செய்யும். நீங்க செய்ய வேண்டியதுதான் சூழலை உருவாக்குதல் தான். அப்ப சரியான சூழலை உருவாக்குற வேலைய பெற்றோர்களாகிய நம்ம செய்யணும். விதைங்க, பிள்ளைங்க. அப்படி ஒரு அருமையான சூழலை உருவாக்குதல் வந்து உண்மையிலேயே செயற்கரும் ஒரு செயல் தான். அதை விட செயற்கரும் செயல் உருவாக்குன அந்த சூழலை அப்படியே தக்க வச்சு தொடர்ந்து பயணிக்கிறது. அது ரொம்ப முக்கியம். வெற்றி அடைதல் ஒரு அரிய செயல்னா, அடைந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டு அப்படியே பயணித்தல்ங்கிறது வந்து அதை விட பெரிய செயல். அது ஒரு சிறந்த தலைமை பண்பு உள்ளவங்களுக்கு நடக்கும். பெருந்தன்மை உள்ளவங்களுக்கு சாத்தியம். அது இங்க நடக்கிறது நம்ம பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு கூடவே நம்மளும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு அவையில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அன்று வந்து நான் வராமல் போனதை உள்வாங்கி இருப்பீங்க. பிரணவன் ஐயா பேசினதை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு இவனே என்னத்தை பெருசா பேசியிருப்பாரோ அப்படின்னு நீங்க போயிருக்கலாம்ல. ஆனா இருந்து கேட்டீங்களே, அதற்காக நான் வந்து நன்றியையும், அன்னைக்கு வர முடியாம போனதற்காக பகிரங்கமான மன்னிப்பையும் இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல கருத்துக்களை இறைவன் எனக்குள்ளே விதைக்கட்டும். அதை எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளும்படியா பகிர்வதற்கான அறிவையும் அவன் வழங்கட்டும். சூழ்நிலையை தரட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி, உங்க எல்லோருக்கும் நன்றியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பதிவு செஞ்சு நான் நிறைவு செஞ்சுப்பேன். நன்றி. நன்றிங்க சகோதரர். மன்னிக்க தெரிந்தவன், மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிக்க தெரிந்தவன் மாமனிதன் சொல்லுவாங்க ஐயா. அது மாதிரி இன்னைக்கு அவையில இருக்கவங்க அனைவரையும் மாமனிதனா நீங்க உயர்த்திருக்கீங்க. நன்றிங்க ஐயா. அன்னைய நிகழ்வு வந்து அத்தனார் ஐயா கொடுத்தாங்க. அந்த நிகழ்வு வந்து எப்படி இருந்தது, இப்ப சொல்ற மாதிரி இடுக்கன் களைவதுதான் நட்புங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையில எங்களுக்கு வந்து ஐயாவோட இது எப்போதுமே ஒரு நகைச்சுவையோடு கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கும். அதனால எங்களுக்கு அந்த கேட்பவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இல்லை. ஆனா சகோதரருக்கு ஆரோக்கியப்பட்ட சகோதரர் வரலைங்கிற அந்த ஒரு மன அழுத்தம் இருக்கும். இருந்தாலும் சுற்றும் இருக்க நட்புகள் அவர்களுக்கு கை கொடுத்த நீங்க சொல்ற மாதிரி அந்த நட்பு கை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பா இருந்தது. அன்னைக்கு அத்தனார் ஐயா கொடுத்த உரையும், அதே மாதிரி இன்றைய நட்பு உரையும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நான் முழுமையா கேட்கல, நான் போய் திரும்பி கேட்கணும். நன்றிங்க ஐயா. இன்னைக்கு அவையை சிறப்பித்ததற்கு நன்றி. இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. நிகழ்வு நிறைவு செய்யலாம். வேறு யார் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம், இல்லை நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. 5, 4, 3, 2, 1. நன்றி. அனைவருக்கும் நன்றி.